நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். தொடர்ந்து டிசம்பர் 28ஆம் தேதியான இன்றுடன் ஓராண்டு ஆகிறது அவர் மறைந்து. இந்த நிலையில் தேமுக தரப்பிலிருந்து பேரணி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த பேரணிக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கூட அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த அமைதி பேரணி இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடையவிருக்கிறது. இன்று காலை 8:30 மணியளவில் தொடர்ந்து இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் முன்னதாகவே பேரணி நடத்துவதற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்கப்பட்டிருந்த நிலையில் காவல்துறை தரப்பிலிருந்து பல்வேறு கருத்துக்களை கூறி இந்த பேரணிக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருந்தது. அதனையும் மீறி தேமுதிகவினர் தற்போது பேரணி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நினைவிடத்திற்கு அந்த பேரணியானது வந்தடையவிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் தொடர் நேரலையையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், தொடர்ந்து காலையிலிருந்து இது தொடர்பான நேரலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பேரணி நிறைவடைய இருக்கக்கூடிய சூழல்ல அதற்கு பிறகு தேமுக தரப்புல என்னென்ன மாதிரியான அங்க நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டிருக்கு, அது தொடர்பான முழு விவரம் என்ன? கனிமொழி, நீங்கள் குறிப்பிட்டதை போல இன்னொரு 10 நிமிடத்திற்குள் இந்த பேரணி நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் 200 மீட்டர் தொலைவிற்கு வந்துவிட்டார்கள். அந்த பேரணி இன்னும் சற்று நேரத்தில் உள்ளே நினைவிடத்திற்கு உள்ளே செல்ல இருக்கின்றது. இந்த பேரணியை பொறுத்தவரை நான் முன்பு குறிப்பிட்டது போல 3000 முதல் ஒரு 5000 பேர் இந்த பேரணியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த பேரணியிலே பங்கேற்றவர்கள் அனைவரும் உள்ளே சென்று கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்திலே அவர்கள் அஞ்சலி செலுத்த இருக்கின்றார்கள். அப்படி அஞ்சலி செலுத்திவிட்டு அதன் பிறகு அங்கே ஒரு சிறு மேடையும் அருகே நாற்காலிகளும் போடப்பட்டிருக்கிறது. அங்கே அமைதியாக அமர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக, அதிமுக முதல் சிறிய கட்சிகள் வரை அனைத்து தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கட்சிகளினுடைய தலைவர்களும் இந்த இடத்திலே வந்து அஞ்சலி செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறும் 12 மணி வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்தில் வருவார்கள். அதற்கேற்ப நேரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. அதே போல 12 மணி அளவில் அன்னதானமும் இந்த இடத்தில் வழங்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் மறைந்ததிலிருந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தொடர்ந்து பெருந்திரளான மக்கள் திரண்டு வரக்கூடிய நிலையில அவர்கள் அனைவருக்கும் தினசரி அன்னதானம் வழங்கப்படும் என்று தேமுதிக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தற்போது மீண்டும் இன்றைய தினம் அதிகமான மக்கள் வந்திருக்கிறார்கள். எனவே 12,000 பேருக்கு தேவையான உணவு தயாராகி இருக்கின்றது. அந்த அன்னதானம் வழங்கக்கூடிய நிகழ்வும் 12 மணி அளவில் நடைபெறும். எனவே இந்த இடத்தை பொறுத்தவரையிலே தற்போது தடையை மீறி பேரணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், சில பெண்கள் குழந்தைகளோடும் வந்திருக்கிறார்கள். ஏராளமான தொண்டர்கள் பல இடங்களிலிருந்து அரியலூர், பெரம்பலூர், அதே போல திருநெல்வேலி உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. செல்லக்கூடிய வழியில் அந்த நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தூரத்திற்கு வழிநெடுக்க பேனரும், அதே போல 500 மீட்டர் தூரத்திற்கு தேமுதிகவினுடைய அந்த கட்சி கொடியும் நடப்பட்டிருக்கின்றது. போக்குவரத்தை பொறுத்தவரையில் நாம் முன்பு குறிப்பிட்டது போல ஒரு பக்கம் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக திருமங்கலத்திலிருந்து கோயம்பேடு நோக்கி வரக்கூடிய பேருந்துகள், அந்த வாகனங்கள் அனைத்துமே முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பாதை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மாற்று பாதை என்பது சுற்றிதான் அவர்கள் செல்ல வேண்டும். காவல்துறை சார்பில் மாற்று பாதை எதுவும் ஏற்பாடு செய்யவில்லை. அதே நேரத்தில் கோயம்பேட்டிலிருந்து திருமங்கலம் நோக்கி செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அவர்கள் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே இன்னொரு அரை மணி நேரம் முதல் 45 நிமிடங்கள் வரை இந்த போக்குவரத்து இப்படித்தான் இடையூறாகத்தான் இருக்கும். சீராவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். காரணம், அந்த பேரணி முழுமையாக விஜயகாந்தினுடைய நினைவிடத்திற்கு சென்று அங்கே அஞ்சலி செலுத்திவிட்டு அவர்கள் புறப்பட தொடங்கும் போதுதான் இந்த இடம் கொஞ்சம் கூட்ட நெரிசல் குறையும். கூட்ட நெரிசல் குறைந்த பிறகுதான் இந்த இடத்தில் போக்குவரத்து சீராகி வழக்கம் போல இயங்கும் என்றும் தெரிவிக்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில் நினைவிடம் முதல் அங்கிருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்திற்கு மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ராஜேஷ், இது தொடர்பான தொடர் நேரலையை தொடர்ந்து பார்க்கலாம்.